ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி. நிஃப்டி 140 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,005 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 76,922 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 443 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 490 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 58,033 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 529 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 25,769 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 303 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 26,783 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா டிஎஸ் பார்க்கும்போது 3,159 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது 1,140 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ். டிசிஎஸ் 2,000 உடச்சி கீழே வந்தாச்சு. இன்ஃபோசிஸ் 1,000 உடச்சி கீழே வந்தாச்சு. இதில் மார்க்கெட் கேப்லேஷன்லாம் ஐடியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைப் அவுட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸோட மார்க்கெட் கேப்லேஷன்லாம் 4 லட்சம் கோடிக்கெல்லாம் வந்தாச்சு. இன்ஃபோஸோட மார்க்கெட் கேப்லேஷன். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த லெவலில் இருந்து உடச்சி கீழே வந்திருக்கு. செப்டம்பர் 2020 என்ன லெவல் இருந்தோ அதை உடச்சி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று டிஸ்ரப்ஷன் ஃபியர்ஸ், வீக் ஏர்னிங்ஸ். அடுத்து ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்து இது விழுது ஐடி செக்டார். ஐடி செக்டார் நல்லாவே வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், விப்ரோ இது எல்லாமே வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சீப் லெவலில் நமக்கு கிடைக்குது. இது போக சில ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கிற மிட் கேப் ஐடி செக்டாரும் இப்போ கொஞ்சம் கிராஷ் ஆகிட்டு வருது. அதில் தான் ஒன்று அந்த கேபிடி டெக்னாலஜிஸ் 25 or 24 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸில் இருக்குது. இன்றைக்கும் விழுந்திருக்கு. மேபி ரீபவுண்ட் ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியும் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் எல்லாமே அதை தான் சொல்கிறாங்க. ஒன்றில் ஃப்ளாட்டாக இருக்கும் ரிசல்ட்ஸு, இல்லைனா ஒரு மார்ஜினலி வீக்காக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு மார்ஜினலி பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் ரிசல்ட்ஸில் இம்பேக்ஷன் இருக்காது. அதனால ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்கிறது ஐடி செக்டாரில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கிறது. டிசிஎஸோட மார்க்கெட் கேப்லேஷன் 8 லட்சம் கோடிகளை வந்தாச்சு. டாடா குழுமத்திலே வேல்யூஷன் வச்சு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட வேல்யூஷன்லாம் 16 லட்சம் கோடி கிட்ட இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி இப்போ 7 லட்சம் கோடி எங்கே இப்போ வைப் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். டிசிஎஸோட மார்க்கெட் கேப்லேஷன் எந்த லெவலில் வைப் அவுட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இதில் இன்ஃபோஸோட பி ரேஷியோ 13, டிசிஎஸும் 13. டிசிஎஸ் 13.69, இன்ஃபோசிஸ் 13.29, ஹெச்எல் டெக்னாலஜி 16.16, விப்ரோ 13.57, டெக் மஹிந்திரா 26.72, எல்டிஎம்ஐன்ட்ரி 19.46 இருக்குது. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. டிசிஎஸ் 1,982, இன்ஃபோசிஸ் 985, ஹெச்எல் 1,034, விப்ரோ 170, டெக் மஹிந்திரா 1,362 இந்த லெவலில் இருக்குது. ஸோ இதில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல், விப்ரோ எனக்கு வந்து ஓகேவா படுது. ஸ்லோவாக அப்பப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஓரளவு மாட்ரேட்டாக தான் பண்ணுவாங்க. ஃப்ளாட் ரிசல்ட்ஸாக தான் இருக்கும், இல்லை மார்ஜினலி ஒரு டிக்ளைன் ஆகிற ரிசல்ட்ஸாக தான் இருக்கும். ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் விழுந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பழைய ஹையை டச் பண்ணால் கூட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ ஐடி செக்டாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். பட் பல்க் பையிங் பண்ண மாட்டேன் ஐடி செக்டாரில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். பட் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே இருக்குது. எல்லாமே 2020, சில ஐடி செக்டர்லாம் 2008 அந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து 20% அப்பர் சர்க்யூட் எடுத்து 20% அப்பர் சர்க்யூட் வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ். ஆக்சுவலி அவங்க T2T செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். 38.68 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ். 38.68 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரெஷ் 52 ஹை டச் பண்ணியிருக்கு. அது போக இன்னொரு வேதாந்தா குழும கம்பெனியை வந்து டச் பண்ணியிருந்தாங்க. நானும் அது லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். வேதாந்தா குரூப்போட அந்த லிஸ்டிங்கில் இருந்து இன்றைக்கி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆட்டு 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. ஏன்னா T2T செக்மெண்ட் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணி விட்டுருக்காங்க இந்த ஸ்டாக்ஸில். இதனால் லிக்விடிட்டி அண்ட் வொலட்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. வேதாந்தா பவரும் இன்னைக்கு ரேலியாக இருந்துச்சு. வேதாந்தா பவரும் 20% பாசிட்டிவ் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ஃபினான்ஷியல் 32க்குள்ளே 12 GW ஆட்டு நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கம்பெனியுமே வேதாந்தா பவர், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், இந்த 2 கம்பெனியுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. பட் ஆக்சுவலி நான் எப்போவுமே பீக் லெவலில் இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கில் கை வைக்க மாட்டேன், ப்ரைஸை மட்டுமே வச்சு பார்த்து. ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ திடீர்னு மேலே போகுது அப்படின்னு சொல்லி பீக் லெவலில் கை வச்சோன்னா ஒன்ஸ் த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற சமயத்தில், அதுவும் இப்படிப்பட்ட மார்க்கெட் வொலாட்டிலிட்டி சமயத்தில் நம்ம உள்ளே மாட்ட முடியாது. ஸோ அதனால் சிச்சுவேஷனை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஆக்ஷன் எடுக்க முடியும்.
டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட் வந்திருக்கு. பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 63,083 யூனிட்ஸாக இருக்குது டோட்டல் பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ். டோட்டல் இவி சேல்ஸ் 183% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14,800 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் மட்டுமே 62,076 யூனிட்ஸாக இருக்குது. 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் 1007 யூனிட்ஸ். இது எந்த ரேஞ்சிலேயே வளர்ந்துருக்கு. 154 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணது. இப்போ 1007 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவி வால்யூம்ஸ் Q1ல டபுளாக இருக்குது. ப்ளஸ் சிஆர்ஆ வால்யூம்ஸும் Q1ல பார்க்கும்போது கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. லீடர்ஷிப் எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் Q1ல அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் பார்க்கும்போது 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 40,805 யூனிட்ஸ். ஆனால் எஸ்டிமேஷனோட தாண்டி தான் வந்திருக்கு. டோட்டல் சேல்ஸ் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36,599 யூனிட்ஸ். எக்ஸ்போர்ட் 83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,206 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார் பர்சஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது 1.14 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 12% டவுன் ஆயிருக்கு. 11,102 யூனிட்ஸாக இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.02 லேக் யூனிட்ஸாக இருக்குது. ஸோ ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. கியாவோட சேல்ஸ் நீ பார்க்கும்போது கியா இந்தியாவோட சேல்ஸ் 19% க்ரோத்து. 24,552 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியா இந்தியாவோட சேல்ஸ் பார்க்கும்போது. டொயோட்டா கிர்லாஸ்கர் மோட்டார் 7% பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 31,016 யூனிட்ஸு. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் மட்டுமே 28,441 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணது 2,575 யூனிட்ஸு. இதில் நெக்ஸ்ட்டு ஸோ டொயோட்டாவோட சேல்ஸ் 7% க்ரோத் காமிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட்டும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஈச்சரோட விசிவி அந்த சேல்ஸ் பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் 9,519 யூனிட்ஸ். இது எஸ்டிமேஷனோட ஜாஸ்தியாக வந்திருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டலாட்டு. எக்ஸ்போர்ட் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 674 யூனிட்ஸ். டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஈச்சரோட அந்த விசிவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹீரோ மோட்டர் காப்போட சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் 5.41 லேக் யூனிட்ஸ். ஆனால் எஸ்டிமேஷனோட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. டோட்டல் சேல்ஸ் இயர் ஆன் பேஸில் 2% டவுன். டொமஸ்டிக் சேல்ஸ் இயர் ஆன் பேஸில் 4% டவுன். எக்ஸ்போர்ட் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 38,269 யூனிட்ஸ். மோட்டர் சைக்கிள் சேல்ஸ் 7% இந்த குவார்ட்டரில் ட்ராப் அவுட் ஆயிருக்கு. 7% ட்ராப் ஆயிருக்கு. ஸ்கூட்டர் சேல்ஸ் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவி சேல்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அது வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஹீரோ மோட்டர் காப்போட இவி சேல்ஸ் மட்டும் அந்த சார்ட் எடுத்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இவி சேல்ஸ் ஹீரோ மோட்டர் காப்புக்கு நல்லா இருக்குது. பட் மொத்தத்தில் பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் வந்து ஒரு 2% ட்ராப் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு கரூர் வைசியா பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. இதில் டோட்டல் பிஸ்னஸ் 16% க்ரோத்து. 2.27 லேக் க்ரோர். டோட்டல் டெபாசிட் 15% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அட்வான்சஸ் 17% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது போக டோட்டல் டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ் வந்து கரூர் வைசியா பேங்குக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி பேசிஸில் 6% அளவுக்கு ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 15.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கரூர் வைசியா பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். மோர் ஆர் ஆர்டர் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இது பிஸ்னஸ் அப்டேட் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது ரிசல்ட்ஸ்லேயும் இம்பேக்ஷன் ஆனால் நல்லது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கரூர் வைசியா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அன்றைக்கி நிஃப்டியில் டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. ஏன்னா ஆட்டோ சேல்ஸ் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. டிராக்டரோட வால்யூம்ஸும் நல்லா இருந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அன்றைக்கி நிஃப்டியில் வந்து நல்லாவே கெய்னராக இருந்திருக்காங்க. டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அட்வர்டைசிங் அண்ட் பப்ளிசிட்டி எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணது 4,246 கோடி. 13.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டி எக்ஸ்பெண்டிச்சருக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சில டிவிஸ் கூடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ரீச் பண்ணுறது, எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அவங்களோட அந்த யோனோ ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தான் அதுலேயும் வந்து ரொம்பவே க்ரோத் எதிர்பார்க்க முடியும். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவங்க 47.6% அந்த ரேஞ்சில் இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ். சோஷியல் மீடியா பேஸ்ன்னு பார்க்கும்போது 1.68 crore ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. 3.53 crores வந்து 3.53 crores 5.22 crores ஆட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேகேஆர். ஸோ இவங்க $400 million பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கேகேஆர் வந்து $400 million JSWMG மோட்டார்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ JSWMG மோட்டார்ஸ் இந்தியா
ஒரு $3 பில்லியன் அளவுக்கு வேல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க. 28,380 கோடி இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் JSW மோட்டார்ஸ் வந்து அவங்க தனி பிராண்டில் தீபாவளிக்குள்ளே ஒரு காரை லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சஜன் ஜிண்டாலே அப்டேட் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்டில் வந்து சாக் மோட்டார்ஸ் கூட ஜாயின் வெஞ்சர் வச்சு தான் JSW MG மோட்டார்ஸ் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். கிளென்மார்க் ஃபார்மால USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 6 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கோவா யூனிட்டில் நடந்த இன்ஸ்பெக்ஷன் June 22 to June 30. இந்த இன்ஸ்பெக்ஷனில் அதுவும் கோவா யூனிட்டில் 6 அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மாக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. கியூபிடோட Q1 ஃபினான்ஷியல் 27க்கான பிஸ்னஸ் அப்டேட் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Q1 ஃபினான்ஷியல் 27ல் ரெவன்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாக வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ கைடன்ஸும் 600 கோடியிலேருந்து 660 கோடி ப்ளஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கைடன்ஸும் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் 27க்கு. Q1 ஃபினான்ஷியல் 27ல் 150 கோடி அளவுக்கு ரெவன்யூ வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட பல்லவா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில் ஆப்ரேஷனலுக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து கியூபிட் கொடுத்த பிஸ்னஸ் அப்டேட்டு. நெஸ்லே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க நெஸ்லே மேகிக்கான அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சில பாக்கெட்ஸில், அதாவது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்கெட்ஸில் கிராம் வந்து கம்மி பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு அப்டேட்னா ஆர்டிஃபிஷியல் கலர் யூசேஜை வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் கலர் யூசேஜை வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்து அவங்க எலிமினேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் யூஎஸில் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இப்போ பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் யூசேஜை வந்து ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண போகிறாங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ளே. பிபிசிஎல் பார்க்கும்போது 100 மெகாவாட் வின் பவர் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இதோட டேரிஃப் பார்க்கும்போது 4.12 rupees per kWh அந்த ரேஞ்சில் வச்சு ரிவர்ஸ் ஆக்ஷன் மூலமாட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இது பிபிசிஎலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ரைட்ஸோட ஷேர் ப்ரைஸ் 11% ஜம்ப் ஆயிருக்கு மார்க்கெட்டில். அவங்களுக்கு 175 கோடி ஒர்த் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் அட்டாக் பண்ணதில் ரஷ்யாவில் இருக்கிற சில க்ரூட் ஆயில் ரிஃபைனிங் ஃபெசிலிட்டியில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதாவது உக்ரைன் அட்டாக் பண்ணதில் ரஷ்யாவில் இருக்கிற க்ரூட் ரிஃபைனிங் ஃபெசிலிட்டி அஃபெக்ட் ஆகிருக்கிறதாட்டும். ஸோ அங்கே ஆயில் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு இந்தியாட்டேருந்து பெட்ரோல் டீசல் ரஷ்யா வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் 60,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறதாட்டும். ப்ளஸ் மந்த்லி, அதாவது எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 4 லட்சம் மெட்ரிக் டன் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரிஸ்லேருந்து வாங்குறதுக்கு ரஷ்யா எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க தான் மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் உக்ரைன் அட்டாக் பண்ணி அவங்களுக்கு ஆயில் ஷார்ட்டேஜ் வர அளவுக்கு உக்ரைன் அட்டாக் பண்ணாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வோல்டாஸ் பார்க்கும்போது வெறும் 81 நாளில் 1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஏர் கண்டிஷனர் அதை வந்து விற்றுருக்காங்க. ஏசி 1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஜஸ்ட் 81 டேஸில் வோல்டாஸ் விற்றுருக்காங்க. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக தேவைப்படுது. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஸோ டிமாண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால அதை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா நோயல் டாட்டா வோல்டாஸ்லேருந்து தான் ஒரு ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ இது வந்து வோல்டாஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸை வந்து கட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் லே ஆஃப் ரிப்போர்ட்டாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால 2.5% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.